ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்சுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈத் ஸ்பெஷலான வட்லப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வட்லப்பம் ஒரு சூப்பரான டெசர்ட், அதுவும் ரம்ஜான் டைமில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இது இருக்கும். ஸோ இந்த வட்லப்பம் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 25 முந்திரி பருப்பு மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு முட்டைக்கு 5 முந்திரி பருப்புன்னு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த ஏலக்காய், முந்திரி பருப்பு கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டும் கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாலும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா 5 முட்டை எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 லிட்டரு பாலை நல்லா வத்த காய்ச்சி 1/2 லிட்டராக ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் நம்ம வத்த காய்ச்சி வச்சுருந்த பாலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு ஒரு விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக கரையணும். இப்போது கரைஞ்சதுக்கப்புறம் நான் அது கூட 5 முட்டை சேர்த்துக்கிறேன். அந்த முட்டையில் உள்ள அந்த வெள்ளையான அந்த கவுச்சித்தன்மையை எடுத்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கவுச்சித்தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போது சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பு, ஏலக்காய், அந்த தேங்காய், அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து கொஞ்சம் அரைச்சா தான் நம்மளுக்கு நல்லா வரும். சேர்த்துட்டு நல்லா வடிகட்டிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போது இதை பொறுமையாக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு கேக் டின் வச்சுக்கோங்க. அதில் ஃபுல்லாக நெய் அல்லது பட்டர் ஏதாச்சும் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நெய் வச்சுக்கோங்க, அதான் நல்லது. வச்சுட்டு நம்ம அதில் வச்சுருந்த வட்லப்பம் மிக்ஸை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2 கேக் டின் அளவுக்கு நம்மளுக்கு வட்லப்பம் வரும். இந்த அளவு நீங்கள் எடுத்திங்கன்னா. இப்போது இந்த மாதிரி ஒரு ரைஸ் குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு சில்வர் தட்டு ஏதாச்சும் ஒன்று வச்சுருங்க, இல்லை ஸ்டாண்ட் ஏதாச்சும் வச்சுருங்க. கூடவே ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை உள்ளே வச்சிடலாம். வட்லப்பம் ஊற்றி வச்சிடணும்ல, அந்த கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதை மூடி நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா இதை குக் பண்ணுங்கள். ஃபுல்லாக குக் ஆகுற வரைக்கும் ஆகட்டும். இப்போது குக் ஆகினதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக நெய், தண்ணி எல்லாம் விட்டுட்டு சூப்பராக நம்மளோட வட்லப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வட்லப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வட்லப்பத்தை வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.